அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, இது என்னோட ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தில் தொழில் மற்றும் ஆயுள் இந்த ரெண்டையும் பார்ப்போம். அதாவது முதல்ல ஆயுள் பார்க்கணும். இப்போ குரு ரிஷபத்துலேயும் சுக்கிரன் மீனத்துலேயும் இருக்கார். ரெண்டுமே பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு. இந்த 1-11 குரு சுக்கிரன் நின்னா அவங்களுக்கு தீர்க்க ஆயுள். அது தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை. ரெண்டாவது அசுரகுரு வீட்டில் தேவகுரு இருக்கிறார். ரெண்டு பேருமே மாறி மாறி இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கிறதுனால இது தீர்க்காயுளை சேர்ந்த ஒரு ஜாதகம். அடுத்து நம்ம தொழில் பார்ப்போம். தொழில் சனி கன்னியில் இருக்குது. அது வக்கரத்தில் இருக்குது. 30 வருஷம் கன்னி. முதல்ல 30 வருஷம் சிம்மம், ரெண்டாவது 30 வருஷம் கன்னி, மூணாவது 30 வருஷம் சிம்மத்துக்கு போயிடும். இப்போ கோச்சார குருவை பாருங்கள். ரிஷபத்துக்குள்ளே நுழைஞ்சி சனியோட இணையுது. ஜாதகத்தில் இருக்கிற சனியோட இணையுது. இந்த பரிவர்த்தனை ஆச்சுன்னா மீனத்துக்கு போயிடும் குரு. அப்போ நேர் 7 சனி. இந்த குரு எப்போ மீனத்துக்கு போகும்? அதாவது சுக்கிரன் 19/5/2024 ரிஷபத்துக்கு வருது. ரிஷபத்துக்கு வந்தால் அங்கே இருக்கிற குருவை மீனத்துக்கு அனுப்பி விட்ரும். ஏன்னா கோச்சார குருவும் அங்கே இருக்குது, ஜாதகத்தில் இருக்கிற குருவும் ரிஷபத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் வந்தவுடனே குருவை அங்கே அனுப்பி விட்ரும். இப்போ குரு மீனத்துக்கு வந்துச்சுன்னா அது நேர் 7ஆம் வீட்டில் சனியை பார்க்குது, கேதுவோடையும் இணையுது. எப்போ குரு கேதுவோட இணையுதோ அதுலேயும் பாருங்கள், சந்திரன் மீனத்தில் இருக்கிறதுனால இடம் மாறுதல் ஏற்படும். இப்போ இது எந்த ஊருக்கு கொண்டுட்டு போகுதுன்னு தெரியல. அநேகமாக சென்னைக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 7 குரு, அது சனிக்கு 7 குரு வந்தால் அதனுடைய தாக்கம் ஒரு மிக கடுமையானதாக இருக்கும். தொழிலில் ஒரு உயர் பதவி அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ரெண்டாவது பரிவர்த்தனை முடிஞ்ச பிறகு சனியோடு இணையுது. சனி பாருங்கள் வக்கரம் சிம்மத்தில் யாரை முதல்ல தொடுதுன்னா சூரியனை தான் தொடுது. சூரியனை தொட்டு அடுத்து புதனை தொட்டு கேதுவையும் தொடுது. இப்போ 2 அரசாங்க கிரகத்தை இந்த சனி போய் தொடுது. சனி சூரியனை தொட்டாலே ஒரு மிகப்பெரிய யோகம் அமையும். இப்போ அரசாங்கத்தில் ஏதோ எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அது இனிமேல் 72 வயசுக்கு மேலே என்ன வேலை கிடைக்க போகுது? இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய தாக்கம் அதனுடைய வேலையை செய்யும். இப்போ தொழில் சூரியனும் கேதுவும் அரசாங்க கிரகம். அதனால் அரசாங்கத்தில் தான் பெரிய ஒரு பதவியில் நம்மளுக்கு கொண்டு சேர்க்கும். அது அந்த பதவியில் அமர்த்தும். இப்போ எனக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடம் பாருங்கள். அது ஒரு பாபக்கிரக வீடு, விருச்சிகம். அதனால் எனக்கு முன்னோர்கள் சொத்து எதுவுமே அமையலை.
ரெண்டாவது குரு பரிவர்த்தனை இருக்கும்போ வர்றதுனால லக்னாதிபதி உபயத்துக்கு வர்றாரு. அதனால் எனக்கு ஒரு வீடு அமைஞ்சது ஏற்கனவே. ஆனால் 3ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்கள், சனிக்கு வீடு கொடுத்தது புதன். புதன் பழைய வீட்டில் போய் இருந்ததுனால 60 வயசு வரைக்கும் என்னால் ஒரு சம்பாத்தியமும் பண்ண முடியல. அடுத்து இப்போ சிம்மத்தில் இருக்கிறதுனால அந்த 3ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம். அப்போ இந்த 90 வயசுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் எனக்கு வருமானம் கொஞ்சம் கிடைக்கும், சொத்து சேர்க்கலாம். ஆனால் குரு கேதுவோடு இணைகிறதுனால இடமாற்றத்துக்கு அது கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நாம் பலன்களை எடுக்கணும். இப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் புதன் பாருங்கள் பகை வீட்டில் போய், அதுவும் கேதுவனுடைய காலில் போய் நிற்கிது அசுவனியில். அதனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் கம்மி தான், அதிக அளவில் நம்மளுக்கு ஒரு கல்வியை கொடுக்காது. நான் படித்ததே 8வது 9வது தான், அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா அந்த கிரகத்தினுடைய தாக்கம் மிக பலமாக இருந்ததுனால கல்வியை எனக்கு சிறப்பாக கொடுக்கல. இருந்த போதிலும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது காலம்தான் பதில் சொல்லும். பார்ப்போம் இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுது, எப்படி நம்மளை கொண்டுட்டு போகுது அப்படின்றத அது பார்ப்போம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.